கேன் அ மூவி ட்ராமடைஸ் யூ? லிட்ரலி அப்படி தான் தோணுச்சு இந்த மூவி பார்த்ததுக்கப்புறம். நைட்லாம் தூக்கமே வரல. ஹாலிவுட் மூவி அப்சஷன் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. சிமிலர் கைண்ட் ஆஃப் மூவி நேம் இஸ் அக்லி ஸ்டோரி. முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த படத்தை ஃபேமிலியோடு பார்த்தீங்கன்னா செருப்படி கன்ஃபார்ம். அங்கங்கே சில 18+ சீன்ஸ் இருக்குது. தென் வயலன்ஸ் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குது. இந்த படத்தோட ஹீரோயின் நேஹாவை அவள் ஹஸ்பண்ட் கார்த்திக் டெய்லியும் அப்யூஸ் பண்ணுறான், ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறான். கிட்டத்தட்ட ஒரு சைக்கோபாத் மாதிரி. ஹீ லிட்ரலி அப்சஸ்ட் ஆன் ஹர். அவன் கூட இருக்கிற ஒவ்வொரு நாட்களும் ரொம்பவே அவளுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். பேரண்ட்ஸ் இல்லாத நேஹா மாமா வீட்டில் தான் வளர்றான். இந்த கார்த்திக் யாருன்னா நேஹாவோட மாமா பையன்தான். அவளோட மாமா சின்ன வயசுலேருந்தே அவன்கிட்ட அவள் தான் உன்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்க்குறாரு. அதை கேட்ட கார்த்திக் நேஹாவை ரொம்பவே கண்மூடித்தனமாக லவ் பண்ணுவான். பட் நேஹாவுக்கு அவனை பார்த்தாலே பிடிக்காதுன்றதை விட ரொம்பவே பயமாக இருக்கும். அவகிட்ட பிஹேவ் பண்ணுறது ரொம்பவே அப்நார்மலாக இருக்கும். கார்த்திக் சின்ன வயசுலேருந்தே யாரோடையும் சேராமல் தனியாகவே இருந்ததுனால ரொம்பவே டிப்ரெஷனில் போயிட்டு மென்டலி கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருப்பான். நேஹாவும் அவளோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் கௌதமும் லவ் பண்ணிகிட்ருப்பாங்க. இதை பார்த்த கார்த்திக் டென்ஷன் ஆகி, நீ என்ன கல்யாணம் பண்ணலைன்னா என்னோட அப்பாவையும் கௌதமையும் ஏதாவது பண்ணிடுவேன்னு மிரட்டி கல்யாணம் பண்ணிப்பான். இப்படி சில நாட்கள் போகுது. ஒரு நாள் திடீர்னு நேஹா 1 வீக் காணாமல் போயிடுவாள். கார்த்திக் லிட்ரலி பைத்தியமே ஆயிடுவான். அவளை எல்லா இடத்துலையும் தேடுவான், பார்க்குற எல்லார்கிட்டையும் கேட்பான், போட்டு அடிப்பான், ரொம்ப சண்டை போடுவான், குடிப்பான். தென் சடனாக நேஹா வருவா. அவளை எங்கே போனேன்னு கேட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவான். அப்போ நடக்கிற சில ஆர்கியூமெண்ட்ஸ்னால கார்த்திக் நேஹாவோட தலையில் பாட்டிலை போட்டு உடச்சிருவான். நேஹா மயங்கி விழுந்துருவா. அதுக்கப்புறம் ஃப்ளாட்டில் ரொம்ப சவுண்ட் கேட்குது அப்படின்ட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. போலீஸ் வந்து பார்த்தா கார்த்திக் மேலே ஃபுல்லாக பிளட்டாக இருக்கும், ரூம் ஃபுல்லாக பிளட். நேஹா அங்கே காணுங்கிறதுனால இது கொலை கேஸாக மாறும். ஸ்டேஷன்லேயும் விசாரிக்கிற எல்லா போலீஸையும் போட்டு அடிப்பான். கேஸு கோர்ட்டுக்கு போகும். அதுக்கப்புறம் அவன் வந்து யார் அடித்தானோ அந்த லேடி ஆஃபீஸர் வந்து அவன் மென்டலி அஃபெக்ட் ஆகிருக்கான் அப்படிங்கிறத கோர்ட்டில் சொல்லுவாங்க. அவனுக்கு இப்போதைக்கு தேவை பனிஷ்மெண்ட் இல்லை, ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த ஆஃபீஸர் அவனை மென்டல் அசைலமில் போயிட்டு மீட் பண்ணுவாங்க. அப்போ தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து ரிவீல் ஆகும். அப்புறம் என்ன, மொத்த கதையும் நான் சொல்லிட்டேன். எப்படி நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, போய் பாருங்கள். இது என்னமோ தெலுங்கு மூவி தான், பட் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. See you in the next one.